1 கப் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சாதத்தை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப் தான். நான் சாதம் எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பூன் ஃபுல்லாக 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்க போகிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, 3 ஸ்பூன் அளவுக்கு. ஏலக்காய் தூள் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறதுனால ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள். ஒரு வேளை ஏலக்காய் நீங்கள் முழுசாக சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 ஏலக்காய் இல்லைனா 2 சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு ஸ்வீட் செய்யறதா இருந்தாலும் உப்பு சேர்த்து செய்யணும். அதனால் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைனா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு வாழைப்பழம் வந்து சேர்த்துக்க போகிறேன். மஞ்சள் பழம் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மஞ்சள் பழம். நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு 1 பழம் சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். 1 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேன். முட்டை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் முட்டையை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிக்சியில் போட்டு நான் அரைச்சிக்கிட்டேன். ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் அரைப்படலை. அதனால் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நமக்கு போண்டா பதத்துக்கு மாவு வேணும், அதனால் பார்த்து தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாவை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நான் வந்து அரைச்ச மாவு எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்தில் மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் நம்மளால போண்டா போட முடியும் எண்ணெயில் எடுத்து. ரொம்ப இலக்கமாக நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா போண்டா ஷேப்பில் நம்மளால் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க முடியாது. பாருங்கள், கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது. சரியான பக்குவத்தில் நம்ம கரெக்டாக நம்ம மாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இது கூட சோடா உப்பு வந்து நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சோடா உப்பு சேர்த்து செய்யும் பொழுது நல்லா போண்டா சூப்பராக எழும்பி வரும். ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் சோடா உப்பு சேர்க்குறதா இருந்தால். சோடா உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மாவோட நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். குறைஞ்சது ஒரு 3 நிமிஷத்துக்கு நான் வந்து நல்லா மாவை கலந்து கொடுத்துக்கிட்டேன். சோடா உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. கையில் லைட்டாக தண்ணியை தொட்டுக்கோங்க மாவு ஒட்டாமல் போடுறதுக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தீயை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்வீட் போண்டா செய்கிறதுனால மேலே வந்து சீக்கிரமாக கலர் வந்துடும், சர்க்கரைலாம் சேர்த்துருக்கிறதுனால. உள்ளே வந்து மாவு பச்சையாகவே இருக்கும். நம்ம மேலே கலர் வந்ததுமே வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துருவோம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தீயை குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணோம்னா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா உள்ளே மாவு வெந்திருக்கும், மேலே நல்லா கலர் வந்திருக்கும். போண்டா கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு அப்பப்போ திருப்பி கொடுங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். ஸ்டவ் வந்து ரொம்பவும் கம்மி பண்ணிக்காதீங்க, தீ ஃபுல்லாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக மட்டும் குறைச்சிக்கோங்க, போதும், கரெக்டாக இருக்கும். நான் சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமாக தான் சேர்த்துருக்கேன். பழம் வேறு வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா வந்து நல்லா வெந்து மேலே நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். எவ்வளோ நல்லா சூப்பராக குண்டு குண்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். போண்டாவில் கொஞ்சம் கூட எண்ணெயே இருக்காது. இதே போல் மீதி இருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். மாவு வந்து ரொம்ப அதிகமாக எடுக்காதீங்க, சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு போண்டா ரெடி ஆகிடும், நல்லா வெந்து வந்துடும். பெருசாக போட்டோம்னா குக்காக லேட் ஆகும். அதே சமயத்தில் மேலே சீக்கிரம் கலர் வந்துடும், உள்ளே வந்து மாவு பச்சையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சின்ன சின்னதாக போட்டுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குண்டு குண்டா சூப்பராக நம்ம போண்டா ரெடி பண்ணிட்டோம். அதுவும் சாதத்தை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கண்டிப்பாக இந்த கேள்வியை கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். சாதம் சேர்க்காம நான் எப்பயும் போல் கோதுமை மாவு, முட்டை, வாழைப்பழம்லாம் வச்சு நார்மலாக கோதுமை போண்டாவே செஞ்சுருவனே, எதுக்கு சாதம் சேர்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்கலாம் நிறைய பேர். அதாவது நம்ம செஞ்ச சாதம் வந்து மீதி ஆயிடுச்சுன்னா வேற ஏதாவது செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்காக செஞ்சு சாப்பிடலாம். மீதியான சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம போண்டாவாக செய்யும் போது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மீதியான சாதத்தை வச்சு நான் போண்டா செஞ்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக ரொம்பவே பாராட்டுவாங்க உங்களை. மீதியான சாதத்தில் இந்த அளவுக்கு சூப்பராக ஸ்நாக் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்ப ஷாக் ஆகுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம சாதத்தை வச்சு போண்டா செஞ்சுருக்கோம். இந்த போண்டா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நல்லா புசு புசுன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மொறு மொறுலாம் இருக்காது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா கலர் வர விட்டு எடுங்க, அப்போ தான் வந்து நல்லா வெந்திருக்கும். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் சாதத்தை வச்சு நல்லா டேஸ்டியாக சூப்பராக போண்டா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.